இங்க நம்ம ஹீரோயின் நியூஸ் பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு சைக்கோ கொலைக்காரன் சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்த இவளுமே ரொம்பவே பயப்படுறா. ஆனா இவர்கள் 10வது மாடின்றதுனால இங்க வரைக்கும் யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலா எடுத்துக்கிறா. அப்போ திடீர்னு பார்த்தா கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவ பயந்தே போயிடுறா. சரி யாருன்னு பாக்கலான்னு கதவை திறக்க போனா இவ வீட்டு டிவியில இவ்வளவு மாதிரி இருக்க ஒரு உருவம், நீ கதவை திறந்தனா செத்துருவ, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யார் கதவை தட்டினாலும் திறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை கேட்ட இவளுமே ரொம்பவே பயந்துட்டு கதவுக்கு வெளியே யார் இருக்கான்னு சொல்லி கேமரா வழியா பாக்குறா. அங்க இருக்கிறது இவ வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான். அவருமே வேகமா கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இவளுமே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கா. கதவை தட்டுறாரு, கால் பண்றாரு. இவளும் நான் வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றா. ஆனா அவன் நீ வீட்டுக்குள்ள போறத நான் பாத்துட்டேன், நான் உங்ககிட்ட பேசணும், கதவை தர அப்படின்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றா. அப்போ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அவரை வந்து கூப்பிடுறா. இவருமே ஒரு மாதிரி கேமராவை பார்த்து கொடூரமா சிரிச்சுட்டு அந்த பொண்ணு கூடவே போயிடுறாரு. இவளுமே பயந்துட்டு அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாளும் ஆகுது. இவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய போலீஸ் எல்லாம் வராங்க. அதை பார்த்ததுமே என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே பயமாகிடுது. போலீஸும் இவகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இவளுமே அந்த ஓனரை பத்தி சொல்லலாம்னு வாய் எடுக்கும் போது அந்த ஓனர் போலீஸ் பின்னாடி வந்து முறைச்சி இவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே பயத்துல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா.